ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாலும் ஒரு வலுவான காரணம் இருக்கும், இல்ல தூண்டுதல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சம்பவம் நல்லபடியா முடிஞ்சா தன்னால தான் முடிஞ்சதுன்னு சொல்றதும், கெட்டதா முடிஞ்சா விதியின் மேல பழி போடுறதும் மனித இயல்பு. ஆனால் விதியின் மேல பழி போட்டு தப்பிக்கிறவன் இதை விட பெரிய சிக்கல்ல மாட்டுவான்னு சாஸ்திர நூல்கள் சொல்லுது. பாவம் செஞ்சவன் அதற்கான பரிகாரத்தை தேடாம அவன் வாழ்க்கை பூர்த்தி ஆகாதுன்னு வேதங்கள் சொல்லுது. இங்க ஒரு ஆத்மாவுக்கு எதிரா இவங்க செஞ்ச பாவம் தான் என்ன? வாங்க ஆத்மாவுக்குள் செல்லலாம். டேய் அரவிந்த், டேய் நித்யா எப்படி? அதுவும் நம்ம கேமரால. நான் ஆரம்பத்துல சொல்றேனே, இங்க நம்மள தவிர வேற யாரோ இருக்காங்க. அது நித்யா தானே சொல்றியா? கண்டிப்பா அவதான். நம்மள பழி வாங்குறதுக்காக பேய வந்திருக்கான். அதுக்காக 2 வருஷம் கழிச்சுதான் வரணுமா? ஆமா, 2 வருஷம் கழிச்சு தானே நம்ம எல்லாரும் காட்டுக்குள்ள வந்திருக்கோம். அப்போ நம்ம கூட நித்யா இருந்தா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட அவளை மறந்தே போயிட்டோம். அப்புறம் எப்படி இப்போ? ஒருவேளை நம்மள கொலைப்படுறதுக்காக அருண் தான் விளையாடுறானா? இல்ல, எனக்கு அப்படி தோணல. நம்மள சுத்தி வெள்ள உருவம் இருக்கு. ஒருவேளை அது நித்யாவா இருந்தா? நித்யா, இவங்க டீம்ல இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஜெனரலா நான் தனியா தான் இருப்பேன், வெளியே போனதே இல்ல. ஏன்னா வீட்ல அவ்வளவு ஸ்ட்ரிக்ட். ஆனா இப்ப இவங்களோட சேர்ந்து வெளியில வந்திருக்கேன். செம ஃபன்னா இருக்கேன். இவங்களோட சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு டைம் போறதே தெரியல. ஐ லைக் திஸ் டே. அங்க இருக்க மச்சான். ஆமா, இங்க என்ன பண்றீங்க? இல்ல, உன் முதுகுல மீன் மாதிரி மச்சம் இருக்கிறதா நீத்து சொன்னா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது நித்யா, நீ ரொம்ப அழகா இருக்க. நித்யா, இந்த 3 பேர்ல உனக்கு யார பிடிக்கும்னு சொல்லு. மிச்சம் 2 பேர் ஒதுங்கிடும். நீங்க என்ன பேசுறீங்க? போங்க இங்க இருந்து. சஞ்சனாவும் நீத்துவும் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஏய் சஞ்சனா, நீத்து, சஞ்சனா. ஏய், இப்ப செமையா இருக்குல்லடா. ஏய் சஞ்சனா, அவங்க யாருமே சரியில்லடி. என்ன சரியில்லை? அசிங்கமா ஏதேதோ பேசுறானுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இவ்வளவு தூரம் காட்டுக்குள்ள வருது எதுக்கு? ப்ராஜெக்டுக்காக மட்டும் இல்ல, இப்படி என்ஜாய் பண்றதுக்கும் தான். ஏய் நித்யா, பசங்க ஆசைப்பட்டாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உனக்கு தான் வயசு இருக்குல்ல. சீ, நீங்க எல்லாம் இப்படி பட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். நான் கிளம்புறேன். ஏய் ஏய், என்னடி பெரிய ஒழுங்காட்டம் பேசுற? எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னா வந்திருக்கோம். ஒன்னா என்ஜாய் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? இது மேஜிக் மஷ்ரூம், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. அப்புறம் நாங்க வேண்டான்னு சொன்னாலும் நீ விட மாட்ட. ஏன்னா கிக்கு அப்படி இருக்கும். இது பாரு நித்யா, உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சொர்க்கம் வேற எங்கேயுமே கிடைக்காது. எடுத்துக்கோ. செருப்பு பிஞ்சு. உங்களெல்லாம் நம்பி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்?
எங்க ஓடுற? எங்க போற? ஊரசி போடுற எங்க போற? ஏய் சாப்பிடுறீ. ஏய், என்ன சொல்றது கேளு. ஏய் சாப்பிடுடி சாப்பிடு. ரொம்ப பண்ற நித்யா ஏய் நித்யா ஏய் ஏய் லெட்டரா ஏய் இவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாருடா ஏய் என்னாச்சு? என்னாச்சு செத்து போயிட்டாடா இப்ப நம்ம என்ன பண்றது என்ன பட்டுன்னு போயிட்டா? இப்ப என்ன பண்றது? டேய் விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். இப்போ இவளை நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஏய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? ஏன் அப்படியே எல்லாரும் தூக்கல தொங்கலான்னு சொல்ல. எதுக்கு? ஆ? எதுக்கு? நம்ம எல்லாரும் சேர்ந்து இவளை கொலை பண்ணிருக்கோம். ஏய் இது கொலைன்னு எப்படி சொல்ற? இது ஆக்சிடென்ட். அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணிருக்கோம். சரி இவளை இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல புதைச்சிடுவோம் அவங்க வீட்டுல கேட்டா என்ன சொல்றது? காட்டுல தொலைஞ்சிட்டதா சொல்லிடலாம் பேசாம புதைச்சிடலாமா? வேற வழி? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், காப்பாத்துங்க. தண்ணி தண்ணி. ஏய் இவ உயிரோட தான் இருக்கா? ஏதாவது பண்ணுங்கடா. இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. டேய் இவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியாது. அப்படியே போனாலும் அது விளைவை செத்துருவா. நம்ம போதையில் இருக்கிறதுனால நம்ம போலீஸ்ல மாட்டி போட்டாங்க. அதனால இவளை போதைக்கிறது தவிர வேற வழியே இல்லை. உயிரோட வா டேய் மாவோட தண்ணி கேக்குறா எப்படி இருந்தாலும் அவ சாக போறவ தானே. தான் என்ன ஏய் அதுக்கு நான் தண்ணி கேக்குறா. இவள புதைச்சிடலாம்டா. வேற வழியே இல்ல. இப்படியே இருந்தா ரொம்ப நேரம் ஆபத்துடா. வாங்க இவளை புதைச்சிடலாம். வா வா. தூக்குங்கடா தூக்கு தூக்கு. வா வா. காப்பாத்துங்கடா, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்கடா, காப்பாத்துங்க. ஒருவேளை நித்யோட ஆவிதான் இதுக்கு காரணம்னா அருண் காணாம போனதுக்கும் அதுதான் காரணமா இருக்கும். எல்லாம் உங்களால வந்தது. அவளுக்கு விருப்பம் இல்லனா விட்டு தொலைக்க வேண்டியதானே. எதுக்கு கம்பல் பண்ணீங்க? ஆமா, நாங்களா மேஜிக் மஷ்ரூம் சாப்பிடு சாப்பிடுன்னு கம்பல் பண்ணோம். நீதான் அவளை சாப்பிடுன்னு சொல்லி கம்பல் பண்ண. அதனால தான் அவன் செத்து போனான். சும்மா பேசிக்கிட்டு இருக்காத. ஏய் அப்ப நித்யாவை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ல வரியா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஏய் வேண்டா விக்கி, இதுக்கு மேல பேசினா வாயை உடைச்சிருவ. எங்க பாய ஓட பாப்போம். ஏய் 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 நிறுத்துங்க உங்க சண்டைய. எல்லாரும் கூடி நின்னுதான் பண்ணோம். அவ சாவுக்கு எல்லாரும் தான் காரணம். போதுமா?
அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கப்பா முதல்ல. எல்லாரும் டென்ட்டுக்கு போலாம். ஒருவேளை அருண் அங்க டென்ட்டுக்கு வந்தாலும் வந்திருக்கலாம். சரி வாங்க போலாம். ஏய் இது என்ன பண்ண ஓடிங்க? ஏய் சஞ்சனா அங்க பாரு. இவங்க செஞ்சது கொலை இல்ல, ஜீவ சமாதி. உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கா நித்யா. மனசு சபலப்படும் போது மனுஷனுக்கு மிருக புத்தி வரும்னு பெரியவங்க சொல்றது உண்மையாதான் இருக்கு. பல குடும்பங்களை சீரழிக்கிற மது போதை இந்த அப்பாவி பொண்ணையை சீரழிச்சிருச்சு. நம்பி வந்த தோழியை நம்பிக்கை துரோகம் செஞ்சது எவ்வளவு பெரிய பாவம். இப்படிப்பட்ட பல பெண்கள் நம்ம சொசைட்டியில் இருக்காங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தன்னுடைய கொலைக்கு நீதி கிடைக்கவில்லையே என்று அநியாயமாக சாகடிக்கப்பட்ட ஆத்மாக்கள் அமானுஷ்ய உலகில் ஏங்கி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்குமா? தன்னை சாகடித்தவர்கள் தண்டிக்கப்பட்டாலோ அல்லது சாகடிக்கப்பட்டாலோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுமா? அந்த சந்தோஷத்தோடவே அந்த ஆத்மா அடங்கிருமா? சாட்சி இல்லாமல் செய்த எந்த கொலையையும் சட்டத்தால தண்டிக்க முடியாது. வேற யார் தண்டிக்கிறது? சத்தியமும் தர்மமும் தான். வாங்க பார்க்கலாம். யார் வச்சிருப்பாங்க? இது எப்படி இங்க வந்துச்சு? நம்ம இங்க இருந்து போகும்போது இல்லையே. இது நிச்சயம் அருணோட வேலைதான். அவன் தான் இந்த மண்டவோட கையில வச்சுக்கிட்டு பயமுறுத்திட்டு இருந்தான். அந்த ராஸ்கல் இங்கதான் எங்கேயோ இருக்கா. அவன் மட்டும் கையில கிடைச்சா அவன் தலையை திருவிடுவேன். ஏய் அருண் எங்கடா இருக்க? ஏய், விளையாட்டத்துல அவன் ஏதோ போகுதா? பிளான் பண்றான். அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவன் வரமாட்டான். இதை இங்க வச்சிருக்கானா? அவன் இங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கணும். அவனை தேடுவோம். சிக்குனா முத்துன்னு முத்திடுவோம். அருண்! 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 ஏய் ஏதோ தப்பா இருக்கு. நம்ம தேர்தே வேஸ்ட். அவன் வரமாட்டான். அருண்! என்ன நடக்குதுங்க? அருண்! சொன்ன கேட்க மாட்டீங்களா? அருண்! 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 ஏய் அங்க பாரு அருண் இருக்கான். எங்க? இங்க பாத்தியா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு? ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் தான் சொன்னல விளையாட்டு காட்டிட்டு இருக்கான்னு. டேய் அருண், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஏய் அருண்! டேய் ஏய் அருண்! டேய் முண்டு எழுந்து வாடா. எவ்வளவு கத்துறான் கேக்குறானா பாரு. பதில் கொடுக்கறானா பாரு. திமிரு பிடிச்சவன். டேய் 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 ஏய் அருண்! அருண்! ஏய் அருண், கேக்குதா கேக்கலையா இவனுக்கு? கேக்கலையா? அருண்! 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 சீக்கிரம் வாங்க. சஞ்சனா என்ன? சஞ்சனா சஞ்சனா என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? என்ன நடக்குது சஞ்சனா இங்க? ஏன் இதெல்லாம்? அம்மா, அரவிந்தும் நீத்து எங்க? தெரியலையே. எல்லாரும் தொலைய போறோம். ஒவ்வொருத்தரா தொலைய போறோம். எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் பேசாம இருக்கியா? முதல்ல உங்க ரெண்டு பேரையும் காணோம்.
ஏதாவது ஆடுமோன்னு பயமா இருக்கு. இல்ல இல்ல முதல்ல இங்க இருந்து கிளம்பலாமா? எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. இருடா, தனியா போக வேணாம். அவங்க 2 பேரும் வரட்டும். அரவிந்த், நீத்து, அரவிந்த், சஞ்சனா, நீத்து, எங்க இருக்க? சஞ்சனா, கேக்குதா? நீத்து. இந்த மண்ணில் அதர்மங்கள் அதிகரிக்கும் பொழுது இயற்கை சீற்றம் வழியாக இறைவன் தன் கோபத்தை வெளிப்படுத்துவான் என்று ஆன்மீக பெரியோர்கள் சொல்றதுண்டு. ஆனால் பாவம் செஞ்சவங்க மட்டும் பாதுகாப்பா இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த பிறவிலேயே நரகத்தை காட்டிட்டா, செஞ்ச பாவத்தை நினைச்சு நினைச்சு கதறினதுக்கு அப்புறம் மரணத்தை காட்டிட்டா. இங்கேயும் அப்படித்தானே. இந்த உலகத்தில் உச்சபட்ச பாவம் உயிர்களை கொல்வது. எதை விதைத்தோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் என்று முன்னோர்கள் சும்மாவா சொன்னார்கள்? நேர்மையான வழியில் நீதி கிடைக்காத பட்சத்தில் குறுக்கு வழியில் தட்டி பறிப்பதில் தவறில்லை என்பது ஒரு ஆங்கில தத்துவவாதியின் கருத்து. தணியாத வெறியுடன் உடம்பை விட்டு வெளியேறிய ஒரு துஷ்ட ஆத்மா தலையை துண்டித்ததில் அதிர்ச்சியடைய என்ன இருக்கிறது? இன்னும் பல அதிர்ச்சிகள் காத்துக் கொண்டிருக்கிறது. வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். நீத்து, ஏய், ஆமா அரவிந்த் எங்க? அவங்க. எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்கு சஞ்சனா. அங்க அங்க இருந்தது அருந்தானா? நீ தைரியமா இரு. விக்கி, நீ கேமரா எடுத்துக்கோ. அரவிந்த் தேடலாம். இந்த நேரத்துல உனக்கு கேமரா முக்கியமா? இப்படி அவசரப்படாத ப்ளீஸ். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா எது நடந்தாலும் இந்த கேமரா மட்டும் தான் நமக்கு எவிடன்ஸ். புரியுதா? அரவிந்த், 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 அரவிந்த். இல்ல, அவன் வரமாட்டான். அடுத்தது அவன்தான். இது எல்லாம் அந்த நித்யாவோட வேலைதான். நம்ம எல்லாரையும் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் புலம்பாம இருக்கியா? வா, முதல்ல போய் அரவிந்த் தேடலாம். அரவிந்த், 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 அரவிந்த். அரவிந்த் பாடி இருந்த இடத்துல இருப்பானோ? இல்ல, அவனும் என் கூட தான் ஓடி வந்தான். அப்படின்னா எங்க அவன்? ஏய், சத்தம் கேக்குது. அந்த பக்கம் தான் சத்தம் கேக்குதா? வா 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 வா. ஏய் சீக்கிரம். சஞ்சனா, அங்க வா. அதோ இருக்க பாரு. ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கான்? எங்கடா போன? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? என்னடா நீ? ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? என்னாச்சுடா உனக்கு? எழுந்து வா. இல்ல, நான் வரல. ஏன்? வரலையா? ஏன்? இங்க இருந்து யாரும் தப்பிச்சு போக முடியாது. அப்படின்னு யாரா சொன்னது? நித்யாடா. அவதான் செத்துட்டாளே, அவ எப்படி சொல்லுவா? இல்ல, அவதான் சொன்னா. அவ நம்ம எல்லாரையும் பழி வாங்காம விட மாட்டா. ஏய், நீ பயத்துல உளறடா. முதல்ல இந்த காட்டை விட்டு நம்ம எல்லாரும் போயிடலாம் வா. வீணா ட்ரை பண்ண வேண்டாம். நித்யா நம்மள விட மாட்டா. டேய், இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கிளம்பலாம் வாடா. முதல்ல எந்திரிச்சு வா. ஆமா அரவிந்த், நம்ம பேச்ச கேட்காம அவன் தனியா போனதுனால தான் இறந்துட்டான். சொன்னா கேளு. இது நித்யாவோட அவிதா பண்ணுச்சா இல்ல வேற யாராவது பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா போனது அருணோட உயிர். நீயும் அதுல சேர்ந்துராத. வா போலாம். டேய் அரவிந்த், சொன்னா கேளுடா, எந்திரிச்சு வா. நம்மள சுத்தி நிறைய ஆபத்து இருக்கு.
நம்ம எல்லாரும் பிரியாம ஒன்னா இருந்தோம்னா தப்பிச்சு போயிடலாம். அப்ப நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? டேய், நீ சொல்றது உண்மையா இருக்கலாம்டா. அதுக்காக இங்கே உட்கார்ந்து சாவ போறியா? இங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவோம். இங்கே இருக்க போற நீ அடம் பிடிச்சன்னு சொன்னேன்னு வையேன், நானே உனக்கு கொண்டுடுவேன்டா. வாடா. வா. ஏ விக்கி, அருண் அப்படியே விட்டுட்டு போறமே. முதல்ல டென்ட்டுக்கு போலாம். அந்த மேப்பை வச்சு இங்க இருந்து எப்படி தப்பிக்கலான்றத பார்க்கலாம். ஆமா, அருணோட டெட் பாடியை பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. அதுக்கு இடையில நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்லன்னு தானே சொல்றேன். இப்ப நீ நார்மலா தானே இருக்க? ஆமாண்டா. அருணை யார் கொலை பண்ணிருப்பா? ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதான் நித்யான்னு சொன்ன. சரி விடு, இங்க இருந்து கிளம்பலாம். இப்ப வந்து சொன்னியே, வாங்க போலாம். டேய், என்னடா டென்ட் எரியுது? யார் ஏரியா வச்சிருப்பா? வேற யாரு? நித்யாதான். விட மாட்டா, நம்மள உயிரோட விட மாட்டா. ஏய், பதட்டப்படாதீங்க. இங்க எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. முதல்ல இந்த காட்டை விட்டு எப்படி போலாம்னு யோசிக்கலாம். எப்படி வெளியில போறது? பேக், திங்ஸ், மேப் எல்லாமே எரிஞ்சு போச்சு. ஃபாரஸ்ட்ல எப்படி டைரக்ஷனை கண்டுபிடிக்க முடியும்? டேய், என்கிட்ட காம்பஸ் இருக்குடா. இதை வச்சு பார்க்கலாம். என்னாச்சு? என்னடா இது? இது வேற வேலை செய்ய மாட்டேங்குது. டைரக்ஷனை காட்ட மாட்டேங்குதுடா. அது டைரக்ஷனை காட்டாது. இங்கதான் வந்து நம்மள காட்டு காட்டுன்னு காட்ட போறான். சூழ்நிலைகளை இவங்களுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. எவ்வளவுதான் ஓடினாலும் இவங்க விதியோட எல்லைக்குள்ள மட்டும்தான் ஓட முடியும். இவங்களுடைய விதியை இவங்களே தான் நிர்ணயிச்சாங்க. அதை இவங்களால மாத்த முடியுமா? நெருப்புக்கு நடுவில் இருக்கிற கற்பூரம் மாதிரி நித்யாவோட கோட்டையில இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. மூத்தவங்க 2 பேர் சொன்னதை கேட்டிருந்தா இப்போ இவங்க மூச்சு காத்துக்கு பிரச்சனை வந்திருக்காங்க. இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் காத்திருக்கோம்.